மிதுன ராசி தாம் படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கலேங்கிற விரக்தியில் பல குழந்தைங்க கஷ்டமும் நஷ்டமும் பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த தருணத்திலிருந்து விடுபடக்கூடிய வருஷம் இது. ஏன்னா குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆகிறாங்க. ஆனி மாதத்துக்கு பிறகு குரு பகவான் உங்களை இயக்க போகிறார். அப்போ குரு ஜென்ம குருவாக அமர்ந்து ஒரு 3 மாதத்துக்கு என்ன பண்ணுவார்னா, கொஞ்சம் கண்ட்ரோலாக கொண்டு போ, அவசரப்படாதன்னு உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணுவார். அதை நீங்கள் கேட்டுக்கிட்டு தான் நடக்கணும். சனி பகவான் சட்டுன்னு உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொசிஷனை கொடுத்துருவானா, சட்டுன்னு நல்ல விஷயத்த செஞ்சுடுவானா, சட்டுன்னு வாரி வழங்கிடுவானா, பண மழையில் நீங்கள் நினைவீங்களா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. சனிக்கு எப்பயுமே ஒரு குணாதிசயம் உண்டு. ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி இவனுக்கு கொடுக்கலாமா வேணாமா. மணி விழா, சுப விழா, திருமண ஏற்பாடுகள், குழந்தை குட்டி இல்லாமல் கஷ்டப்பட்ட உங்களுக்கு குழந்தை பாக்கியங்களுக்கு குரு பகவான் அள்ளி கொடுக்க போகிறார். இப்படியாம்பட்ட ஒரு தருணம்லாம் இந்த 2026 ஒரு மிராக்கள் நடக்கக்கூடிய ஒரு தருணம். நம்ம மிதுன ராசிக்காரங்க பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்த நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக, குறைஞ்சது 2.5 வருட காலமாக உங்களுடைய வேலையில் பல தடுமாற்றம். ராகுனால சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் வரதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. என்ன அந்த ட்ராபேக்ஸு? அப்பாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்றது வரலாம். அப்பாவுக்கும் உங்களுக்குமான கேப் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மனமுட்டம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு பெண்ணுனால. நீங்களும் உங்கள் கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தக்கூடிய நீங்கள் தான். சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதகத்தில் கர்ம சனியாக தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் முன்னோர் வழிபாடை குறையில்லாமல் பண்ணுங்க. வாழ்க்கையில் ஒரு புடிமானத்துக்கு ஒரு வழிகாட்டியை ஒருத்தர் பிடிச்சிட்டு போனீங்கன்னா. ரிஃப்ளெக்ட் ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இனிய தமிழ் புத்தாண்டு பெயர்ச்சி. இந்த வருஷத்துடைய பெயர் பரபாவ வருஷம். ராசிநாதன் ராசி கட்டத்தில் மேச ராசியில் சூரிய பகவான் சுக்கிர பகவான் இருக்கார். மிதுன ராசியில் குரு பகவான் பலமாக இருக்கார். சிம்ம ராசியில் கேது பகவான் பலமாக இருக்கார். கும்பராசியில் ராகு பகவானும் சந்திர பகவானும் இருக்காங்க. மீன ராசியில் சனீஸ்வர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் பலமாக இருக்காங்க. இந்த 2026 12 ராசிக்காரங்களுக்குமே யோகம்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு தருணம் இருக்குது. அதனால் 2026 மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் யோகங்கள் நிறைஞ்ச ஒரு வருஷமாகவே அமையிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையா இருக்குது. மிதுன ராசி எம்பெருமான் விஷ்ணு பெருமானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் பிறந்த ஒரு ராசி. முக மலர்ச்சி உடையவங்க, படிப்பில் சிறந்து விளங்கக்கூடியவங்க, பண்புள்ள குழந்தைங்க. ஃபஸ்ட்டு மார்க்கு படிப்பில் 1ஆம் கிளாஸ் முதல் காலேஜ் வரைக்கும் படிப்பில் ப்ரில்லியண்ட்டான ஒரு குழந்தைங்க நீங்கள் தாங்க. உங்களுக்கு தாங்க யோகம். ஏன்னா உங்கள் ராசியில் தான் குரு பகவான் வந்து பலமாக இருக்கார். குரு கடாட்சியம் கொடுக்கார். ஆனால் என்னதான் இருந்தாலும் விஷ்ணு பெருமானுடைய ராசி புதன் கூட குரு பகவான் இருக்கும்போது கொஞ்சம் படித்தவங்களுக்கு உண்டான படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பில் தடங்களை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு. 2026க்கு முன்னே தாம் படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கலேங்கிற விரக்தியில் பல குழந்தைங்க கஷ்டமும் நஷ்டமும் பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அந்த தருணத்திலிருந்து விடுபடக்கூடிய வருஷம் இது. ஏன்னா குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆகிறாரு. அப்போ பெயர்ச்சி ஆறதுக்கு முன்னே ஒரு 3 மாதத்துக்கு முன்னையோ 1 மாதத்துக்கு முன்னையோ உங்களுடைய படிப்புக்கேற்ற வேலை வாய்ப்புகளை அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார். அதே போல் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல நட்பு அமைகிறது வந்து கொஞ்சம் கஷ்டங்க. உங்கள் வீட்டில் ஒன்று தாயோ தகப்பனோ அண்ணனோ தம்பியோ யாராவது ஒருத்தர் தான் உங்கள் மேலே அன்பாக பண்பாக இருப்பாங்க. மீது எல்லாருமே அகெயின்ஸ்டாக தான் இருப்பாங்க. உற்றார் சுற்றார் கூட உங்கள் மேலே அகெயின்ஸ்டாக தான் இருப்பாங்க. ஆனால் உளுந்து எந்திரிச்சு தன்னுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு படிப்புக்கு ஒரு ஃபோக்கஸோடு இருந்து நீங்கள் ப்ரில்லியண்ட்டாக வரக்கூடிய தருணம் இந்த 2026. அதே போல் பல சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் காலதாமதமாக நடந்து கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 நல்ல ஒரு பொன்னான ஒரு வருஷமாகவே அமையும். மணி விழா, சுப விழா, திருமண ஏற்பாடுகள், குழந்தை குட்டி இல்லாமல் கஷ்டப்பட்ட உங்களுக்கு குழந்தை பாக்கியங்களுக்கு குரு பகவான் அள்ளி கொடுக்க போகிறாரு. இப்படியாம்பட்ட ஒரு தருணம்லாம் இந்த 2026 ஒரு மிராக்கள் நடக்கக்கூடிய ஒரு தருணம் மிதுன ராசிக்கு தான் உண்டு.
பயம் வேண்டாங்க. போதும். 2026க்கு முன்ன வரைக்கும் நீங்கள் பட்ட துன்பத்துக்கும் பலவித அவமானங்களுக்கும் பல கஷ்டங்களுக்கும் பல பேர் காதல் பண்ணி தோல்வி அடைஞ்சிருக்கலாம். பல பேர் கல்யாணம் ஆகிட்டு கணவன் மனைவி பிரிஞ்சிருந்திருக்கலாம். இதெல்லாம் 2024க்கு முன்ன குருன்னாவே தனிமை தான். இப்படி குரு பகவானுடைய பெயர்ச்சி ஆன ஒன்றைத்தான் மிதுன ராசிக்கு யோகம். அப்போ பெயர்ச்சி இந்த வருடம் ஆக போகுது. அதனால் உங்கள் வாழ்க்கை பொன்னான வாழ்க்கையாக அமையும். படித்த குழந்தைங்களுக்கு தாங்க நல்ல வேலை. நிறைய பேர் டாக்டராக இருப்பீங்க, நர்ஸாக இருப்பீங்க, டாக்டர் சம்மந்தப்பட்ட படிப்பாக இருப்பீங்க, இல்லைனா பேங்கிங் சம்மந்தப்பட்ட சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸு, இந்த மாதிரியான எம்பிஏ ஸ்டூடெண்ட்டு, இந்த மாதிரியான படிப்பில் ஒரு ப்ரில்லியண்ட்டானவங்க நீங்கள் தான். ஆக மொத்தம் 2026 இந்த வருஷ பிறப்பு உங்களுக்கு சுபிக்ஷன் தான் கொடுக்க போகுது. உங்கள் கவலைகள் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் விலகி வரக்கூடிய தருணம் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்களும் உங்கள் கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தக்கூடிய நீங்கள் தான். சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதகத்தில் கர்ம சனியாக தான் இருக்கிறாரு. கர்மக்காரகன்னா கர்மக்காரகனுடைய சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் முன்னோர் வழிபாடை, மூத்தோர் வழிபாடை குறையில்லாமல் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு சித்தர், ஏதாவது ஒரு மகான்களை பிடிச்சிக்கோங்க. இப்படி வாழ்க்கையில் ஒரு புடிமானத்துக்கு ஒரு வழிகாட்டியை ஒருத்தர் பிடிச்சிட்டு போனீங்கன்னா இந்த 2026 நீங்கள் ஈஸியாக பீட் பண்ணிடலாம். கஷ்டம் எல்லா ராசிக்காரர்களுக்குமே இருக்குது. சொல்லக்கூடிய வழிமுறைகளை, சொல்லக்கூடிய கோயில்களில் போய் செய்யக்கூடிய வழிபாடுகளை முறையாக பண்ணிக்கிட்டிங்கன்னா பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க 30 வயசுக்கு மேலே தான் நல்லா இருப்பீங்க. திருமண ஏற்பாடுகளை நடந்து திருமணம் ஆனவனை தான் ஒரு வாழ்க்கையில் ஒரு உச்ச நிலைமைக்கே போகக்கூடிய தருணம், சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய தருணம் வரப்போகுது. மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க, எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. மிதுன ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு பாவ கிரகங்கள் நம்மளுடைய வருட பலன்கள் ஆரம்பிக்கும் போது பாவ கிரகங்கள் 10ல் அமர்ந்தால் பதவி என்பது உறுதி, பாதுகாப்பு என்பது உறுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் எல்லாருக்கும் வாரி வழங்கக்கூடிய சரியான பாதையை ஒரு நிர்ணயம் பண்ணி கொடுக்கக்கூடிய சனி பகவானே இந்த வருடத்தில் ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் என்பது உண்மை. அப்போ சனி பகவான் உங்களோட லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுப்பாரு அப்படிங்கிறத சனி பயிற்சி பலனில் தெளிவாக சொல்லிட்டோம். ஆனால் இப்போ எல்லா கிரகங்களையும் மிக்ஸ் பண்ணி அடிக்கும்போது ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப நாளாக இது கிடச்சிருச்சுன்னா நான் சந்தோஷப்படுவேன். இந்த வேலையில் எனக்கான அங்கீகாரம் கிடைச்சா என்னைய மாதிரி சந்தோஷப்படுற ஆள் யாருமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு இனிமையான தருணம் ஆனி மாதம் அப்படிங்கிறத குறித்து வச்சுக்கோங்க. ஏன் ஆனி மாதம் வரையும் வெயிட் பண்ணணும் அப்படின்னா, குருவோடைய பார்வை சனி பகவான் மேலே விழும்போது குரு சனி இணைவோடு ஒரு விஷயத்தை செயல்படுத்துகிறாங்கன்னா எந்த கிரகத்தாலையும் தடுக்க முடியாது. ஏன்னா இவங்க 2 பேருமே டாப் பொசிஷனில் ஒரு நல்லது பண்ண நினச்சிட்டாங்கன்னா இறைவனே கொஞ்சம் அவனுக்கு கெட்டவன் அவனுக்கு கெட்டது நல்லது பண்ணாதுன்னு நினச்சா கூட முடியாது, நான் இவங்களுக்கு செய்ய தான் செய்வேன்னு 2 கிரகங்களுமே வலிமையாக செய்வாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொசிஷனில் தான் நம்முடைய சனி பகவானும் இப்போ அமர்ந்திருக்கிறார். ஆனி மாதத்துக்கு பிறகு குரு பகவான் உங்களை இயக்க போகிறார். அப்போ குரு ஜென்ம குருவாக அமர்ந்து இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் கண்ட்ரோலாக கொண்டு போ, அவசரப்படாதன்னு உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணுவார். அதை நீங்கள் கேட்டுக்கிட்டு தான் நடக்கணும். நீங்கள் ஏன்னா காற்று ராசியா ஒரு நேரத்தில் இந்த இடத்துல போய்ங்க, ஒரு நேரத்துக்கு அந்த இடத்துக்கு போயிடுவீங்க. அப்படி மின்னல் வேகத்தில் வாமா மின்னல் அப்படின்னா ஸ்வாங்கின்னு ஸ்வாங்கின்னு போவீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அவசரப்பட்டு யார் சொல்கிறதையும் கேட்டு முடிவெடுக்கக்கூடாது. நிதானமாக பொறுமையாக போகக்கூடிய இடத்துக்கு சிறப்பாக போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆனி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உருவாகுங்கிறத ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க. 2வது பார்த்திங்கன்னா இந்த கடன் பிரச்சனை, இந்த வம்பு வழக்கு பிரச்சனை, தேவையில்லாத மன அழுத்தம், செய்யாத தப்புக்கு செய்த மாதிரி ஒரு
ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு பின்மத்தை உருவாக்கி உங்களை லாக் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த லாக் ரிலீஸ் ஆகக்கூடிய தருணம் தான் இந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பம். அப்போ ஒரு இயக்கம் உருவாகிறதுக்கு உங்களுக்கு ஆனி மாதம் வரை வெயிட்டிங். ஆனால் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய அமைப்பு, நீங்கள் தப்பே பண்ணலைங்கிற ப்ரூஃப் பண்ணக்கூடிய அமைப்பு தமிழ் புத்தாண்டுலேருந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிதுன ராசிக்காரங்க பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்த, அதாவது வாழ்க்கைனா எப்படி வாழ்க்கை, நீ நல்லாரு என் வேலையில் நீ சேர்ந்துக்கோ, நீ நல்லாரு என் தொழிலை கற்றுக்கோ அப்படின்னு பல பேருடைய வாழ்க்கையை மாற்றியவங்க தான் நீங்கள். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலமாக, குறைஞ்சது 2.5 வருட காலமாக உங்களுடைய வேலையில் பல தடுமாற்றம், ஒரு என்ன சொல்கிறோம் குழப்பமான மனநிலையில் இருந்தீங்க. அதுவும் வந்து இந்த 2022 23லலாம் நீங்கள் பண்ணுற தொழில் உங்களுக்கு சரியாக இருக்கா இல்லையான்னு உங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் வந்துடுச்சு அந்த ராகுவோட ஆதிக்கத்தில். சில மிதுனராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் அந்த 2022லேருந்து 26 தொடக்கத்துக்குள்ளே தொழிலை விட்டுட்டேன், வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய நிலைமை இருந்திருக்கும். அந்த ஃபீலிங்லாம் எதற்காக வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்கு ஏற்றி விட்ட ஏணியாக இருந்தீங்களோ அவங்க தான் உங்களை இறக்கி விட்ட பாவியாக இருந்திருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இனிமேல் நடக்காமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுடைய குரு பகவானும் சனி பகவானும் மற்ற கிரகங்களும் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்காங்க. ஆனால் ராகு மட்டும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். தற்போது குரு பார்வை இருக்குது, ஆனால் ஆனி மாதத்துக்கு மேலே குரு பார்வை இல்லை. அப்போ ராகு பகவான் என்ன பண்ணாலும் கொஞ்சம் ஃப்ரீ மைண்டாக அப்படியே ஜாலியாக நான் யார்றா என் காட்டுக்கு நான் தான்டா ராஜா அப்படின்னு கொஞ்சம் பில்டப் பண்ணுவார். அவர் பில்டப் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணால் நிதானமாக போகணும். ஓகேவா? உங்களுடைய அப்பாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். வருதுன்னா உட்காந்து பொறுமையாக பேசு. அப்பாட்ட நிதானமாக, அப்பா நீங்கள் செய்கிறது இப்படி இருக்குப்பா, என்னப்பா பண்ணலாம் அப்படி கேளுங்க. அப்பா என்னப்பா அப்படின்னு கேட்டுறாதீங்க. அவர் மனசு உடஞ்சி போயிடுனா ராகு கடந்து போயிடுவார். ஆனால் அப்பா ஒருத்தர் தான் இல்லையா? அப்போ அப்பாட்ட பொறுமையாக அன்பாக பேசுங்க. அப்பாவுடைய ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது சின்ன பாதிப்பு இருந்தால் உடனே பாருங்கள். அப்பாவுடைய பூர்வீக சொத்து வருதுன்னா தயவுசெய்து யாராவது விற்க சொன்னாலும் விற்றுடாதீங்க. ஓகேவா? அவசரப்பட்டு விற்றுட்டா, இப்போ விற்றீங்கன்னா உங்களுக்கு என்ன ரேட்டு போதோ அதை விட பல மடங்கு வெயிட் பண்ணி விற்றீங்கன்னா ஒரு 2 மடங்காவது எக்ஸ்ட்ரா வரும். இதிலெல்லாம் கொஞ்சம் நிதானமாக இருங்க. காதல், கவிதை, கற்பனைன்னு சொல்லி யார்ட்டையும் சிக்காமல் லைஃப்பை பற்றி யோசித்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வருடமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா விஷயம் வந்து பாருங்கள், சனி பகவான் கர்ம சனியாக இருக்கார். 10ல் சனி. பொதுவாக 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு அப்படின்னு எங்களை மாதிரி ஜோதிடர்கள் சொல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லைன்னா கேள்விப்படலை அப்படின்னா இப்போ நானே சொல்கிறேன், நீங்கள் கேள்விப்பட்டுக்கோங்க. அப்போ 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு அப்படின்னா எங்களுக்கு சிம்மாசனம் கிடச்சிடுமா, கிரீடம் கிடச்சிடுமா, நாங்கள் வந்து செங்கோல் ஆட்சி நடத்த முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. காரணம் என்ன? எங்கள் 10ல் இருக்க பாவி யார்? சனி பகவான் சட்டுன்னு உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொசிஷனை கொடுத்துருவானா, சட்டுன்னு நல்ல விஷயத்தை செஞ்சுடுவானா, சட்டுன்னு வாரி வழங்கிடுவானா, பணமழையில் நீங்கள் நினைவீங்களா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. சனிக்கு எப்பயுமே ஒரு குணாதிசயம் உண்டு. ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி இவனுக்கு கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு எடுப்பார், திருப்பி பேக்கெட்டில் வச்சுப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சனிக்கிட்டேருந்து ஒரு விஷயத்தை நம்ம வாங்கணும் அப்படின்னா வி ஷுட் பி வெரி சின்சியர், வெரி டெடிக்கேட்டட் அண்ட் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாலிட்டிஸாக இருக்கணும். நீங்கள் மிதுன ராசி அன்பர்களாச்சே, பொதுவாக மிதுனத்துக்கு எப்பயுமே எங்களுக்கு ஹார்ட் ஒர்க்லாம் பிடிக்காதுப்பா, எங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான். பட் இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களோட ஸ்மார்ட் ஒர்க்கோட கூட நீங்கள் ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுறீங்க அப்படின்னா தான் பெரிய லெவலில் முன்னேற முடியும். பண்ணலன்னா என்ன ஆகும்? பண்ணலன்னா ரொம்ப சிம்பிள், என்ன லெவலில் இருக்கீங்களோ அதே லெவலில் இருப்பீங்க. கீழே போயிடுவோமா? கீழே போகிறதுக்கு வழி இல்லை இல்லைங்களா? சனி நல்ல பொசிஷனில் தானே இருக்கான், உங்களை பெரிய லெவலில் உயர்த்த மாட்டான். நீங்கள் என்ன ஒரு இதில் இருக்கீங்களோ, ஒரு வாழ்வாதாரம் பொருளாதாரத்தில் இருக்கீங்களோ அதே லெவலில் மெயின்டைன் ஆவீங்க. அப்போ என்ன பண்ணணும்? ரொம்ப எளிமையான விஷயம், ஓடணும், ஓடி உழைக்கணும். இந்த ஒரு வருஷம் உழைச்சா சூப்பராக இருப்பீங்க, எந்த விதமான டவுட்டும் வேண்டாம். சரி, அதுக்கடுத்து ராகு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கான். பாக்கியஸ்தானத்தில் இருக்க ராகு என்ன பண்ணுவான்? நிறைய பாக்கியங்களை அள்ளி கொடுத்துட்டு மறந்துடுவான். நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம், கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளுறதுக்கான பிராப்தம், வெளிநாடு போய் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிராப்தம். புரியுதுங்களா? அதே மாதிரி வெளிநாடு நான் டூருக்கு போகிறேங்க அதுக்கான பிராப்தம். அது இன்ப சுற்றுலாவானா இருக்கலாம், ஆன்மீக சுற்றுலாவானா இருக்கலாம். 90% இன்ப சுற்றுலாவாக இருக்கும். சரி, இது எல்லாத்துக்கும் படிக்க போகிறீங்க அப்படின்னா அம்மா வேண்டாம்பாங்க. எப்பயுமே அம்மாவை பொறுத்த வரைக்கும் 50 வயசு பிள்ளையாக இருந்தால் கூட ஐயோ என் குழந்தை அதுதானே எண்ணம். அப்போ உங்கள் அம்மா வேண்டாம் அப்படின்னாலும் உங்கள் அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். இல்லை பிள்ளை எப்போ வாழ்க்கையை வந்து புரிஞ்சுக்கிறது, வாழ்க்கைன்னா எப்படின்னு பிள்ளை எப்படி தெரிஞ்சுக்கிறது,
அப்படின்னு அப்பா சப்போர்ட்டிவாக அமைச்சு வைப்பார். 6ஆம் மாதம் 12ஆம் மாதம் வரைக்குமே இதெல்லாம் நடக்குங்க. 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, குருனோட பார்வை ராகு மேலே இல்லை. ஆக ராகுனால சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் வரதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. என்ன அந்த ட்ராபேக்ஸு? அப்பாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்றது வரலாம். வெளிநாட்டு படிக்க போயிட்டு எனக்கு அந்த கிளைமேட் அடாப்ட் ஆகல, எனக்கு இங்கே படிக்க பிடிக்கல அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு சில பிள்ளைங்க இல்லை நம்ம பெரியவங்களே போனால் கூட எனக்கு அங்கே வேலை செய்யவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ஆக போகிறதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணிவிட்டு போய்க்கோங்க, சரிங்களா? அப்பாவுக்கும் உங்களுக்குமான கேப் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மனமுட்டம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஒரு பெண்ணுனால. அப்பானோட வாழ்க்கையில் ஒரு பெண் வருவாங்க, அவங்க ஜஸ்ட்டு நட்பாக கூட பழகலாம். இருந்தாலும் அதனால் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்குமான ஒரு இடைவெளி வரும். ஆக அப்பானோட வாழ்க்கையில் ஒரு பெண்கள் வராங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அரண்டவங்களுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நம்மளா வந்து கற்பனை பண்ணிக்கக்கூடாது. ஸோ இந்த விஷயத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. நமக்கு தம்பி தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா அவங்கள வெளிநாடு அனுப்புறதுக்கான பிராப்தம், வெளிநாடு படிக்க அனுப்புறதுக்கு, வெளிநாடு வேலைக்கு அனுப்புறதுக்கான பிராப்தம். ஆல்ரெடி வெளிநாட்டில் தம்பி தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொத்து பத்து வீடு வாசல் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும், சரிங்களா? 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் வந்து பாருங்கள் 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குருனால குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், குதூகலம் இருக்கும், காசு நடமாட்டம் நல்ல தாராளமாக இருக்குங்க. டிப்பர் லாரி வச்சு அடலாமாங்க அப்படின்னா கேட்கக்கூடாது. நீங்கள் செய்யக்கூடிய தொழில், அதே மாதிரி உங்களோட ஒரு படிப்பு, உங்களோட வாழ்வாதாரம் பொறுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வசதி வாய்ப்பு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதில் கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி எவ்வளோ செலவானாலும் அங்கே கை பெருசாக கிடைக்கலைங்க அப்படின்னு சொல்கிற அமைப்பாக இருக்கும். என்ன வாக்குஸ்தானத்தில் குரு, உங்களோட ராசி அதிபன் புதன். புதனுக்கு குரு நட்பு கிடையாதுங்க, பகை. 7 மற்றும் 10க்கு அதிபன் 2ஆம் பாவத்தில் வந்து உட்கார்றதுனால பெருசாக யாருக்கும் வாக்கு கொடுக்கூடாது. இந்த பிள்ளை லோன் கேட்குதா, தாராளமாக கொடுங்க. ஷூரிட்டி கையெழுத்து தானே, நான் போடுறேன். அவங்க குடும்பமே எனக்கு தெரியும், அவங்க அப்பாவும் தெரியும், அவங்க தாத்தாவும் தெரியும். அவங்களாம் நல்ல முருக பக்தர்கள், நல்ல சிவபக்தர்கள். அப்படிலாம் அவங்க தாத்தா முருக பக்தராக இருக்கலாம், அவங்க அப்பா சிவபக்தராக இருக்கலாம். இந்த பிள்ளை எப்பேற்பட்ட பிள்ளைன்னு நமக்கு தெரியாது. ஆக யாருக்கும் கேரண்டி வாரண்டி ஷூரிட்டி கொடுக்கறது அப்படின்றது வேண்டாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த தமிழ் புத்தாண்டு இனிமையான புத்தாண்டாகும். வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு தினத்தோட தன்னுடைய ஆசைகள் நிறையா இருக்கும், தேவைகள் நிறையா இருக்கும். ஏன் கடனாளியாக கூட இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், நலிஞ்ச நோயில் இருக்கலாம், எதிரிகள் கூட உங்களுக்கு இன்னல்களும் விளைவிக்கலாம். இப்படி துன்பத்தின் கடலில் நீங்கள் துவண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய வல்லக்கோட்டை முருகன் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. இந்த கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ஒரு 3 வாரம் வரேன்னு மட்டும் வேண்டிக்குங்க. வாரம் கிளம்புறதுக்கு முன்னே ஒரு கோழி சேவல் வாங்கி வீட்டில் கட்டி போட்டு தீனி போடுங்க. 3வது வாரம் போகும்போது அந்த சேவலை எடுத்துகிட்டு போயிட்டு கோயில் அதிகாரிகள் கிட்டையாது, கோயில் குருக்கள் கிட்டையாது கேட்டு இந்த கோயிலுக்கு நான் இந்த சேவலை நியமிச்சு விட்றேன் அப்படின்னு ஒரு சின்ன பரிகாரத்தை ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி கேளுங்க, கட்டாயமாக செய்ய சொல்லுவாங்க. 100க்கு 100 உங்கள் ஆசைகள், தேவைகள், உங்கள் கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும். அங்கே இங்கே நீங்கள் அலைய வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்க. வல்லக்கோட்டை முருகன் கோவில் தாம்பரத்துலேருந்து ஒரு 25-30 கிலோமீட்டர். இந்த சின்ன வழிபாட்டை செய்யுங்க. 2026 இன்பமாக வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழுங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வல்லக்கோட்டை முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நம.